நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 23வது நாள் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இதில் நீங்கள் எதன் அடிப்படையில் இந்த கல்வி பெனிஃபிட், இந்த உதவித்தொகைகளெல்லாம் தராங்க, இந்த அமௌண்ட்டெல்லாம் எதன் அடிப்படையில் எதை வச்சு தராங்க, கல்வி மதிப்பின் அடிப்படையில், பசங்க எடுக்கும் மார்க் அடிப்படையில், இல்லை வேறு எதன் அடிப்படையில் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மொத்த தகவலும் தெரியும். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்க தவறி இருந்தால் அந்த 1, 2, 3ன்னு கண்டினியூஸாக போட்டு வர அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோஅப் கொடுத்துக்கோங்க. ஃபாலோஅப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த முழு வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மொத்த தகவலும் தெரியும். அது தெரிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நீங்கள் லேபர் கார்டு, கட்டுமான கார்டு நீங்கள் வச்சுருக்கணும். கட்டுமான கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கு எழுதி போடலாம். சப்போஸ் கட்டுமான கார்டு என்கிட்ட இல்லை, லேபர் கார்டு எதுவுமே இல்லை, நான் கூலி தொழிலாளியாக இருக்கேன் அப்படின்னா லேபர் கார்டு போட்டுக்காங்க. இப்போவே கூட போட்ட பிறகு உடனேவும் நம்ம எஜுகேஷனுக்கு எழுதி போடலாம் உதவித்தொகைக்கு. இப்போ உங்கள் குழந்தை 12வது 10வது 7வது 8வது படிக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இப்போ லேபர் கார்டு இல்லை, ஆனால் கூலி தொழிலாளியாக இருக்கீங்கன்னா லேபர் கார்டு போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு குழந்தைங்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கல்வி உதவித்தொகை பசங்க குழந்தைங்க இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கண்டிஷன் இல்லை. இவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருந்தா, செகண்ட் மார்க் வாங்கியிருந்தா அவங்களுக்கு நிறையா காசு தராங்க அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், அதுக்கே காசு தராங்க. நீங்கள் பார்டர் மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தால் கூட ஓகே தான், அதுக்கும் அமௌண்ட்டு தராங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் பாஸே பண்ணாமல் படிச்சுன்னு இருக்கும் போதும் அமௌண்ட் நீங்கள் இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லேபர் கார்டு போட்டிருக்கணும், பசங்க படிக்கிறாங்கன்னு ஒரு சான்று வாங்கி தரணும். இது 2 செஞ்சிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். மற்றபடி நீங்கள் இந்த தகுதியின் அடிப்படையில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. என் குழந்தை இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இதுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்குன்ற மாதிரி. அதனால் இதுக்கு மார்க் தகுதியின் அடிப்படையில் இல்லை, பாஸ் பண்ண இந்த அமௌண்ட்டு கிடைக்கிது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் போனோஃபைடு மட்டும் வாங்கினா போதும். ஸ்கூலில் போய் போனோஃபைடு வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் எழுதி போட்டிங்கனாவே இந்த அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் பண்ணாத தெரியாமல் விட்டுருந்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணுங்கள், விடாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கினது மாதிரி அவங்களும் ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.